வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் ஃப்ரைடே வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெக்கேஷன் டைமுங்கிறதுனால நீங்கள் சென்னையில் இருந்தால் பசங்களை கண்டிப்பாக இந்த அறிஞர் அண்ணா ஜூலஜிக்கல் பார்க்கு கூட்டிகிட்டு போங்க. சென்னை மக்களால் ஆசையாக வண்டலூர் ஜூன்னு அழைக்கப்படுற இந்த ஜூ பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஜூ. கிட்டத்தட்ட 605 ஹெக்டர்ஸ் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் அனிமல்ஸோட லைவ் ஸ்ட்ரீமிங் கூட பார்க்கலாம். டிக்கெட் ரேட், வெஹிக்கிள் ப்ரைஸிங், அதுக்கப்புறமா நீங்கள் லைனை பார்க்க போனோன்னா அதோட வண்டி ப்ரைஸ், கேமரா சார்ஜஸ், அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோட ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தா கொஞ்சம் அதிகம் மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு நாளைக்கு நீங்கள் நல்லா போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த ஜூ பொறுத்த வரைக்கும் நடந்து போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைனா நீங்கள் பைசைக்கிள் ரெண்ட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு கூட போகலாம். இல்லைனா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷனாக பேட்ரி வண்டி இருக்கும். நான் போன அன்றைக்கி ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கொஞ்சம் காலியாக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் டேங்கிறதுனால அவ்வளோ க்ரௌட் இல்லை. எனக்கு ஈஸியாகவே பேட்ரி வண்டி கிடச்சிது. நார்மல் பப்ளிக் ஹாலிடேஸ் வீக்கெண்ட்லலாம் போனீங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேட்ரி வண்டி கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏர்லியாகவே அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். சம்மரில் போனீங்கன்னா மறக்காமல் சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஒரு ஹேட் எடுத்துகிட்டு போங்க. அடிக்குவேட் வாட்டரும் கையில் வச்சுக்கோங்க. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லாவே ஹெல்த்தியாக இருந்தது. ஸ்நாக்ஸ் பிளாஸ்டிக் கவர்ஸில் இருந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பேப்பர் பேக்கில் தான் கொட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் ஸ்ட்ரிக்ட்லி அங்கே பேண்ட். நீங்கள் பாட்டில்ஸில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் திருப்பி கொண்டு வந்ததை கொடுத்துட்டிங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே அங்கே பிடிச்சிது. நீங்கள் பிஸ்கட் பேக்கெட் எடுத்துகிட்டு போனால் கூட அதை பிரிச்சுட்டு ஒரு பேப்பர் கவரில் தான் கொட்டி தராங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியாக ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் தாண்டின உடனே உங்களுக்கு ஃபாரஸ்ட் மியூசியம் இருக்கும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிள், சைக்கிள் எது வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் பேட்ரி வண்டி எடுத்திருந்தோம். பேட்ரி வண்டி பொறுத்த வரைக்கும் அது அங்கங்கே முக்கியமான இடத்துல தான் நிற்கும். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிற்காது. 2 மான் பார்த்திங்கன்னா அழகாக அதோடய ஹார்ன்ஸை லாக் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைகர் இருக்கிற ஏரியாவில் வண்டி நிற்கும். மீதி இடங்கள்லாம் நீங்கள் அப்படியே வண்டியிலேருந்தே பார்த்துட்டே வரலாம். தூரத்தில் உங்களுக்கு யானை எல்லாமும் தெரியும். லெப்பர்ட், டைகர் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை உந்தி, ரெப்டைல் பார்க்குன்னு தனியாக இருக்கும். அங்கே கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நிறுத்தி காமிப்பாங்க. கடைசியாக அந்த பேட்ரி வண்டி உங்களுக்கு அந்த ஃபிஷ் ரீஜியன் பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாட்டிக் பே, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அங்கே இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வைலட் கலர் பீடை ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபிஷ் மட்டும்தான் அதை தூக்கிட்டு போகுது. விதவிதமாக நிறைய ஃபிஷ்ஷஸ் அந்த ஏரியாவில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஜூவை நீங்கள் நடந்து போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளில் கவர் பண்ண முடியாது. நீங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கணும், வீடியோலாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் பைசைக்கிள் ரெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கங்கே நீங்கள் பைசைக்கிள் விட்டுட்டு ஒரு அனிமலாக பார்த்து ரசிக்கலாம். இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வச்ச டேங்க்கில் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அழகான கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஸோ இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு வேறு ஏதாவது நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து கூட நீங்கள் பார்க்கலாம். அங்கேருந்து எங்களுக்கு இந்த மங்கியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துட்டு அந்த மங்கி இருக்கிற ஏரியாக்குள்ளே போனோம். மனித குரங்குன்னு சொல்லக்கூடிய சிம்பான்சி ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருந்தது. அதுங்களோட ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் மிஸ்சீவியஸான ப்ளேஃபுல்லான திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு அந்த சிம்பான்சியோட ஃபன் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஒரு பெரிய சிம்பான்சி பார்த்திங்கன்னா ஒரே இடமா உட்காந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு குட்டி சிம்பான்சி அதை அனாய் பண்ணிவிட்டு அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. அதுக்கு இந்த பெரிய சிம்பான்சி கொடுத்த ரியாக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. சில சமயம் நம்ம அப்பாடான்னு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறப்போ நம்ம பசங்க வந்து எதாவது பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்ததாக அந்த அக்வாட்டிக் ஃபிஷ்ஷுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு லயன் சஃபாரி போகிறதுக்கு ஜீப் இருக்குது. அங்கே நீங்கள் தனியாக பே பண்ணி டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஜீப் போயிட்டே இருக்குது. நல்ல ஒரு கேஜ் இருக்கிற ஒரு ஜீப் தான். சில ஜீப்லலாம் பார்த்தீங்கன்னா ஏசி கிரில்லாம் ரொம்ப பக்காவாக இருந்தது. அந்த ஜீப்பில் ஒரு 5 மினிட்ஸ் நம்மளை ட்ரைவ் கூட்டிகிட்டு போகிறாங்க. எலக்ட்ரிக் ஃபென்சிங்லாம் போட்ட ஒரு ப்ரைவேட் ஏரியாவுக்குள்ளே நம்ம போனதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா லைனெல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கோம். நீங்கள் வண்டலூர் ஜூ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைன் சஃபாரியை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமாக கிட்ஸோடு போகிறீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப க்ளோஸாக நம்மளால் லைன் பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஜீப்போட சவுண்டுக்கோ வண்டியோட இந்த நாய்ஸுக்கும் அந்த லைன் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லைன்ஸ் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பாசஸோ இல்லை பைசைக்கிள் வேறு எந்த வெஹிக்கிளும் அலௌடு கிடையாது. நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும். அங்கேயுமே அப்படி தாங்க, ஒரு லைன் இன்னொரு லைன் பார்த்து சுற்றிட்டே இருந்ததெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் பார்க்குறதுக்கு டெரிஃபிக்காக ரொம்ப ஜைஜான்டிக்காக இருக்குங்க. பொறுமையாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும்னாலும் அவ்வளோ நேரம் நிறுத்தி அழகாக உங்களுக்கு அந்த லைன்லாம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம்.
லைன் கிட்டே போனதுக்கப்புறமா நம்மளோட ஜீப்பை நிறுத்திடுவாங்க. நம்ம ஜீப்புக்குள்ளே உட்காந்துட்டு தான் பார்க்கணும், கீழே இறங்கக்கூடாது. உங்களுக்கு அனிமல் பேர்ட்ஸ் எல்லாம் பிடிக்குன்னா இந்த வெக்கேஷனில் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா குட்டி குட்டி கெஃபேஸ் மாதிரிலாம் இருக்குது. எக்ஸிட்க்கு கொஞ்சம் பக்கத்துலேயே உங்களுக்கு சிறுவர் பூங்கா, அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லைட் ஸ்விங் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வின்டரில் போயிருந்ததுனால எனக்கு கிளைமேட்டுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வண்டலூர் ஜூ போயிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இங்கே ஸ்கூல் பிக்னிக்லாம் போன மெமரிஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அங்கே பார்த்த அனிமல்ஸ்லேயே சிம்பான்சி அதுக்கப்புறமா லைன் சஃபாரி ரொம்பவே பிடிச்சது. இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஃபுட் வீடியோஸ்லேருந்து இது ஒரு குட்டி பிரேக் தாங்க. மறுபடியும் ரெசிபி வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரமே சந்திக்கிறேன். எங்கடா போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஜூக்கு நீங்கள் இது வரைக்கும் போனதே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ஜூக்கு போயிட்டு வாங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, have a great weekend.